கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களை ஏதோ ஒரு தப்பே செய்யலை, குற்றமே பண்ணலை, ஆனால் உங்களை எல்லாருக்கும் நடுவில் வச்சுட்டு நீங்கள் குற்றம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதை விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்காங்களா? இல்லை நீங்கள் சின்ன விஷயந்தான் செஞ்சுருப்பீங்க, அந்த சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்கி உங்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை குற்றப்படுத்துகிறவங்களையே அவங்களே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு விரோதமாக நான் செஞ்சுட்டேன், உனக்கு விரோதமாக நான் பொய் சாட்சி சொல்லிட்டேன், உனக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச குற்றத்தையே அவங்களே ஒத்துக்கொள்ள வைக்க அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். உங்களை குற்றப்படுத்துகிற மனிதர்களை அவர்களே வந்து தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளும்படியாக இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்க போகிறார் அவர். அப்படி தான் இங்கே வேதத்தில் ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஒரு பெண்ணை அப்படி தான் வந்து பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குற்றப்படுத்த வர்றாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இருக்கிறார். நியாயப்பிரமாணம் மீன்ஸ் ஒரு லா, அது கிறிஸ்தவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு லா புக்கு, சட்ட புக்கு. இந்த பரிசேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பரிசேயர்கள் தேவாலயத்தில் இருக்கிற முதியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த யூதர்கள் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு இருந்த காலத்தில் அங்கே இருந்த ஜூஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் அதாவது பைபிள் மாதிரி அவங்க ஒரு சட்ட புக் இருக்குது. அந்த சட்டத்தில் என்ன இருக்கும், அந்த புக்கில் என்ன இருக்கும், அந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த தவறு செய்தால் இந்த தவறு செய்தால் இதற்கான தண்டனை, இது தவறு செஞ்சால் இதற்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அந்த எழுதுனது யார் அப்படின்னா, எழுதுனது கர்த்தர் தான். கர்த்தர் வந்து மோசேக்கு கொடுத்துருப்பார், மோசே மூலமாக எழுதியிருப்பார். ஸோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பரிசேயர்கள் அதை வந்து எதுக்காக கர்த்தர் கொடுத்தாருன்னா, இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இந்த தப்பெல்லாம் பண்ணால் இந்த தண்டனைலாம் கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக அவர் பண்ணுவார். ஆனால் இந்த மனிதர்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டு மனிதர்களை பயமுறுத்துறது, நீ இது தப்பு பண்ணிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த தப்பு பண்ணிட்டு இதையே ஒரு பெரிய விஷயமா எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணுறது. இந்த தப்பு பண்ணிட்டியா, இந்த தப்பு என்ன இருக்குது, இந்த தப்பு இருக்குது, இந்த தப்பு இருக்குது, தண்டனையை வச்சே பேசுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பயப்படணுங்கிறதுக்காக சொல்லுவார். அப்படியாவது மக்கள் தவறு செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் பண்ணியிருப்பார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அது ஒரு பெரிய விஷயமா ஆண்டவரை மறந்துட்டு, ஆண்டவரை விட்டுட்டு சட்ட புக் அவங்களுக்குன்னு கொடுத்த அந்த சட்ட புக்கை, நியாயப்பிரமாணத்தை எடுத்து வச்சுட்டு பெரிய விஷயமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த தப்பு பண்ணிட்ட, ஒரு சின்ன விஷயம் தான், ஓகே இந்த தப்பு பண்ணிட்ட, தண்டனை வந்து உனக்கு இந்த தண்டனை சொல்லிட்டு மக்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்து மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது வேற இது. நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம். நம்மளுடைய ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறது அது கிடையாது. ஸோ அந்த நியாயப்பிரமாணத்தில் அந்த சட்ட புக்கில், லா புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, விபச்சாரம் செய்கிறவர்களை என்ன பண்ணணும், கல்லறிந்து கொள்ளணும். விபச்சாரம் செய்கிறவர்களை கல்லறிந்து கொள்ளணுமே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கிட்ட சொல்கிறார். எதுக்காக அவங்க அப்படி கேட்குறாங்கன்னா, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். நான் தான் இயேசு, நான் தான் கிறிஸ்து, நான் பரலோகத்திலேருந்து வந்திருக்கேன், நான் பிதாவானவரால் அனுப்பப்பட்ட வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத அவங்க விசுவாசிக்கல, அவங்க நம்பலை, அவங்க கேட்கல. ஸோ இவரை எப்படியாவது குற்றம் படுத்தலாம், இவரை குற்றம் சாட்டி, நீ மனுஷன் கிடையாது, நீ பிதாவானவர் அனுப்பினவர் இல்லை, நீ தெய்வம் கிடையாது, நீ மனுஷன் தான், எங்களை போல சாதாரண மனுஷனான்னு அவர் வாயாலே சொல்ல வைக்கலான்னு நினச்சி இது பண்ணிக்கிட்டு, தப்பு பண்ண ஒரு மகளை கூட்டிகிட்டு போயிட்டு, ஒரு பெண் மகளை கூட்டிகிட்டு போயிட்டு, இவ வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இவளுக்கு நாங்கள் கல்லறியணும்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தில் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை குற்றப்படுத்தலான்னு தான் இவங்க கேள்வி கேட்குறாங்க. இவரை எப்படியாவது குற்றப்படுத்தி இவர் வாயால் நீ மனுஷன்தான், வெறும் சாதாரண மனுஷனான்னு சொல்ல வைக்கலான்னு அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு சம்பவத்தையே கிரியேட் பண்ணுறாங்க. அதை அவர் அறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேள்வி கேட்ட அவங்களையே யாரெல்லாம் இவரை கேள்வி கேட்டாங்களோ, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பானவன், நீ குற்றவாளி, நீ ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை குற்றப்பிடிக்கலான்னு நினச்சவங்களை, குற்றம் சாட்டினவங்களை, அவங்களே தன்னுடைய குற்றத்தை தன் மனதார ஒத்துக்கொள்ள வைக்கிறார். அப்படி ஒத்துக்கொள்ள வைக்கிற மாதிரியாவது ஒரு பதிலை கொடுக்குறார். என்ன பதில் கொடுக்குறார் அப்படின்னா,
குற்றம் சுமத்திற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து ஒரு பதில் சொல்கிறார். பெரிய பதில், சம பதில் சொல்கிறாரு, சூப்பரான பதில் சொல்கிறாரு, பயங்கரமான பதில் சொல்கிறாரு, ஞானமான பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாருன்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி. ஓகேப்பா, உங்கள் நியாயப்பிரமாணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்டு தான். நீங்கள் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரினா கல்லறிஞ்சு கொல்லணும், கரெக்டு தான். ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் இவன் மேலே என்ன பண்ணிக்கோங்க, கல்லறிஞ்சு கொண்டுக்கோங்க, நான் அதை கேட்கல. ஆனால் இவளை ஃபஸ்ட்டு கல்லறிகிறதுக்கு வர்றீங்களா, அந்த ஃபஸ்ட்டு கல்லறிகிறவன் யாராக இருக்கணும் அப்படின்னா, இவ கூட தப்பு பண்ணாதவனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சரியான கிரேட் பியூட்டியான ஒரு அழகான பதிலை சொல்கிறாரு. எஸ்கேப்பே ஆக முடியாத ஒரு பதிலை சொல்கிறாரு. அதில் என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம், இவங்களை இயேசுவை குற்றப்படுத்தலான்னு வந்தவங்க இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் குற்றவாளின்னு வாயால் சொல்ல முடியாமல் மனசால் அவங்களுடைய மனசாட்சி குத்தப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போகிறாங்க. பார்க்கலாமா? அவர் மறுபடி பெரியோர் முதல் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நான் தப்பு அவங்களால வெளியில் சொல்ல முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஒவ்வொருத்தவங்களா, அதாவது அப்போனா அந்த பெண்ணு கூட சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொருத்தவங்களா தன் மனசாட்சியில் குத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க, கலண்டு போகிறாங்க ஒவ்வொருத்தவங்களா. அங்கே கடைசியில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் விபச்சாரம் செஞ்சது ஒரு பெண்ணு மட்டும் இல்லை, அணு தான் விபச்சாரம் செஞ்சுருக்கான். அந்த பெண்ணு கூட ஒரு தவறு பண்ணது ஒரு பெண்ணு மட்டுமல்ல, கூட தவறு பண்ணது ஆணும் தான் ஆண்மகனும் தான் தவறு பண்ணியிருக்காங்க. ஆனால் விபச்சாரின்னு முத்திரை கொடுத்தது யாருக்கு, பெண்ணுக்கு. அப்போ அவருக்கு அந்த பெண்ணு கூட தவறு செய்த ஆண்மகன்கள் என்ன எப்படி முத்திரை கொடுக்கப்பட்டிருக்காங்க, பரிசுத்தவான்கள் என்று, பரிசுத்தவானர்கள் நல்லவர்கள் என்று முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே நின்னவங்க எல்லாருமே இந்த பெண்ணு கூட தவறு செஞ்சுருக்காங்க. அதான் அவர் கேட்குறாரு, அவர் சொல்லாமல் கேட்குறாரு. இந்த பெண்ணை விபச்சாரின்னு முத்திரை கொடுத்து இந்த பெண்ணு பண்ண தவறுக்காக ஒரு விபச்சாரின்னு முத்திரை கொடுத்து வச்சுருக்கீங்களே, இந்த பெண்ணு கூட தவறு செஞ்சவங்களாம் யாருப்பா, நல்லவங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரி, கேட்காம கேட்குறாரு. என்ன கேட்குறாங்க. கேட்டவுடனே என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மனசாட்சிலாம் குத்தப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொருத்தவங்களா கலண்டு போயிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்போ தான் பார்க்குறாரு, யாருமே நிற்கல, யாருமே இல்லையா, யாருமே உன்னைக்குள்ளே கல்லறிந்து கொள்ளலையா, யாருமே உன்னை குற்றப்படுத்தலையான்னு கேட்குறாரு. இவரை குற்றப்படுத்தலான்னு வந்தவங்களை, அதுதான் பெரிய பியூட்டி. இயேசுடைய பெரிய பியூட்டி என்ன, அழகு என்ன அப்படின்னா, மற்றவங்க நீ தப்பு செஞ்சுட்டேன்னு மற்றவங்க மூலமாக ஒத்துக்கொள்ள வைக்கிறதும் அவரால் முடியும். அதை விட என்ன அழகுனா, எல்லாருமே தான் செஞ்ச தவற ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இயேசுடைய மிகப்பெரிய அழகு, அவர் பெரிய கிரேட் காட், ஹீஸ் அ கிரேட் காட், ஹீஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் காட், ஹீஸ் அ லவபிள் காட். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நீ தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லவே மாட்டார், ஆனால் நம்மளை ஒத்துக்க வைப்பார். நம்ம பண்ண தப்ப நம்மளையே ஒத்துக்க வச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறார். அதான் அவருடைய பியூட்டி, அதான் அவர் கடவுள். அதனால தான் அவர் இயேசு. மற்றவங்களே அவரே நீ தப்பு பண்ணிட்டமா, நீ இந்த தப்பு பண்ணிட்டேன்னு அவர் சொல்லவே மாட்டார். ஆனால் அவர் நம்மளுடைய மனசாட்சி குத்த வச்சிருவார். அந்த மாதிரியான ஒரு பதில் கொடுப்பாரு. அந்த மாதிரியான அவருடைய பார்வை அந்த மாதிரி இருக்கும். அவருடைய எல்லாமே நம்ம இதுவாக இருக்கும். மற்றவங்களை குற்றப்படுத்துவது அவருடைய நோக்கமே கிடையாது. நம்ம அவருடைய தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமே. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த பெண்ணை குற்றப்படுத்தலாம், இந்த பெண்ணை குற்றப்படுத்தணும், அதோட மட்டும் இல்லாமல் இயேசுவையும் குற்றப்படுத்தணும். 2 பேரையும் இந்த இடத்துல குற்றப்படுத்தலான்னு வர்றாங்க. ஆனால் எல்லாத்தையுமே அவர் தகர்த்து போட்டு எல்லாத்தையுமே உடச்சி தூளாக்கி என்ன பண்ணிட்டாரு, ஒரு பதிலை கொடுத்துட்டார். ஒரே பதில் தான். அந்த ஒரே பதிலை 2 பேருமே ரெண்டு பேரையுமே குற்றப்படுத்த வந்தவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு போயிட்டாங்க. ஏன்னா நான் பாவின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ வாயால் சொல்லாட்டினாலும் மனசால் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த விட்டு போகிறாங்க அப்படின்னா அர்த்தம் அவங்க பாவம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், பாவம் பண்ணியிருக்காங்க, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இயேசுவையும் குற்றப்படுத்துகிறாங்க, அந்த சகோதரி அந்த பெண்ணையும் பெண்மகளையும் குற்றப்படுத்துகிறாங்க. 2 பேருமே குற்றப்படுத்த வந்த அவங்களே நான் பாவி, நான் தப்பு பண்ணாவேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ள வைக்கிறார். அந்தளவுக்கு அவர் கிரேட் கான். அதே போல் அதே சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா, உங்களை ஒரு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா, ஆண்டவர் யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்துகிறாங்களோ அவங்களையே அவங்க வாயாலேயே ஒத்துக்க வைப்பார்.
நான் உங்களுக்கு விரோதமாக தப்பு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், நீ சின்ன விஷயந்தான் பண்ண, ஆனால் நான் பெரிய விஷயமாக்கி உன்னை உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்னு அவங்க வாயாலே ஒத்துக்க வைப்பார். அவ்வளோ பெரிய தேவன் நம்மளுடைய தேவன். சில பேர் என்ன பண்ணலாம், சில பேர் நம்ம வேலை செய்கிற இடத்துல இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு பாதையில் ஓடிக்கொண்டிட்டு இருப்போம். எப்படியாவது நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்துடணும், நம்மளுடைய உயர்வை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர்வை தடுக்கிறதுக்கான ஒரு காரியத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த காரியத்தை எப்படியாவது குளறுபடி ஆக்கிட்டு மற்றவங்க பெரிய நம்மளுக்கு மேலே இருக்கிற போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, நம்ம மேலே அதிகாரிகள்கிட்ட எப்படியாவது நம்மளை கெட்ட பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணி ஏதாவது ஒரு வேலை பண்ணி நம்மளை மாட்டி விடலான்னு சொல்லிட்டு உங்களை தேடி பார்க்குறா. அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? ஆவியானவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யார் உங்களை மாட்டி விடலான்னு எப்படியாவது உங்கள் அந்த உயர்வை தடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தேவையில்லாத காரியத்தை செஞ்சு உங்களை மாட்டி விடலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகி, உங்ககிட்ட மட்டும் இல்லை அவங்களோட அந்த பெரிய அதிகாரிகிட்டே வந்து நான் இவங்களுக்கு தெரியாது, நான் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இவங்களை மாட்டி விடணும்னு நான் பண்ணிட்டேன், இவங்க வளர்ந்துடக்கூடாதுன்னு நினச்சி நான் பண்ணிட்டேன்னு அவங்க வாயாலே ஒத்துக்கப்படும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். அப்படி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்க போகிறார். அவர் எதையுமே உருவாக்குகிற தேவன். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ ஏசப்பா நான் இப்படி போயிட்டுருக்கேன், என்னுடைய வாழ்க்கை நான் முன்னேறணும்னு போயிட்டுருக்கேன், நான் இந்த ஒரு பெரிய பிளேஸ்க்கு போகணும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ஹையஸ்ட் பிளேஸ்க்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படியாவது தடுத்து அதை என்னை பிடிச்சி இழுக்கிறாங்களே, பிடிச்சி இழுக்கிறதுக்கான காரியங்களே செஞ்சுட்டு இருக்காங்க, நான் எப்படி இவங்களை மீறி நான் மேலே போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? உங்களை மேலே ஏற விடாதபடிக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கவங்களே வந்து நான் உங்களை பிடிச்சி இழுத்துட்டேன், சாரி மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் உங்களை தடை செய்ய மாட்டேன்னு அவங்களே வந்து உங்ககிட்டையும் சரி உங்களுடைய பெரிய உயர் அதிகாரிகிட்டையும் வந்து சொல்லும்படியாக ஆண்டவர் மாற்றுவார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உயரும். உங்களை குற்றப்படுத்துகிறவர்களை அவர்களே வந்து உங்களை குற்றம் காணணும், உங்களை குற்றம் பிடிக்கணுங்கிற சில பேர் சின்ன நம்ம ஒரு தப்பே செஞ்சுருக்க மாட்டோம், இல்லைன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட அதில் கூட ஒரு பெரிய குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னா நம்மளை குற்றம் பிடிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம பின்னாடியே சுற்றி வருவாங்க. அப்படி தான் இயேசு பின்னாடியே அந்த பரிசேயர்கள் போனாங்க. இவரை எப்படியாவது குற்றம் பிடிச்சி இவர்கிட்ட எப்படியாவது நம்ம ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவர்கிட்ட. அப்போ தான் இவரை பேசவே விடக்கூடாது. இவர் பேசினா தானே, இவரை பேச வாயை திறந்தா தானே நான் பிதாவுக்கிட்டேருந்து வந்தேன், நான் பரலோகத்துலேருந்து வந்தேன், நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசுன்னு சொல்லுவார். இவரை பேசவே விடாமல் மட்டம் தட்டிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் பின்னாடியே போய் அவர் போகிற இடத்துலலாம் போய் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அவர் மேலே குற்றப்படுத்த பார்ப்பாங்க. நீ இந்த தப்பு பண்ணிட்டே, அவரை குற்றப்படுத்தலாட்டினாலும் குற்றம் படுத்தினவங்களை வச்சு நீ இதுக்கு என்ன பண்ண போகிற, இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், இதுக்கு நீ என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு எப்படியாவது அவருடைய வாயில் இருக்கிற வார்த்தைகளை வைத்தே அவரை குற்றம் படுத்தி, நீ ஆண்டவர் இல்லை, இயேசு இல்லை, நீ தெய்வம் இல்லை, நீ பிதாவானவரால் அனுப்பப்பட்டவர் அல்ல, நீ கிறிஸ்து அல்லன்னு அவருடைய வாயாலே ஒத்துக்கப்படும்படியாக என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சாங்க. ஆனாலும் அப்படி செய்கிறவங்க முன்னாடியெல்லாம் அவர் வந்து ஒரே பதில் தான் சொல்வார். அந்த ஒரே பதில் அவங்க காணாமல் திருப்பி போயிடுவாங்க. திருப்பி போயிட்டு மறுபடியும் வருவாங்க ஏதாவது இன்னொரு காரணத்தை எடுத்துக்கிட்டு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி நீங்கள் உயரணும்னு போய்கிட்டே இருக்கும்போது பாதி தூரம் உயர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க, முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. எப்படியாவது உங்களை தடுத்துடணும்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு முன்னாடி உயர்ந்து போய்கிட்டே இருக்கீங்க. அதை தாங்க முடியாமல் மறுபடியும் அசிங்கப்பட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறதுக்காக வர்றாங்க. அவங்களே இன்னைக்கு வந்து இனிமே உங்க பாதையில நான் வரவே மாட்டேன், உங்க வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன், உங்க முன்னேற்றத்துக்கு நான் தடுக்கவே மாட்டேன், நான் இந்த மாதிரி நிறையா தப்பு செஞ்சுட்டேன்னு அவங்களே வந்து தப்பை ஒத்துக்கொண்டு இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வரவே விடாதபடி ஆண்டவர் பண்ணுறதுக்காக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற இனிமேல் தேடியும் காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படியாக உங்களை பயமுறுத்தி எப்போ பார்த்தாலும் உங்களை குற்றம் படுத்திக்கிட்டே இருக்கிறது, தொட்டது நடந்தால் குற்றம், பேசினா குற்றம்னு சொல்லி உங்களை வளரவே விடாமல், உங்களை முன்னேறவே விடாமல், உங்களை யோசிக்கவே விடாமல். சில பேர் நம்மளை யோசிக்கவே விட மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வாழ்க்கையில் கஷ்டத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அதுலேருந்து எப்படி மீண்டு வரலான்னு நினச்சி நம்ம யோசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, நம்மளை யோசிக்கவே விட மாட்டாங்க, சிந்தனை பண்ணவே விட மாட்டாங்க, பிளான் பண்ணவே விடாமல் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து குற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பண்ண தப்பையே சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து நான் பண்ணது தவறுன்னு சொல்லி அவரை ஒத்துக்கொள்ள வைத்து அவர்களை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரவே விடாதபடிக்கு அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். மாற்றி விட்டால் இனிலிருந்து உங்கள் வாழ்க்கை எந்த ஒரு யாராலும் குற்றம் படுத்தப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை சீராய் சிறப்பாய் மேலோங்கி நிற்கப் போகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா?
இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா நீங்கள் எவ்வளோ அழகுள்ளவர் அப்பா, எவ்வளோ நல்லவர் அப்பா, எவ்வளோ அன்பானவர் தகப்பனே. உங்களை குற்றப்படுத்தினவங்க, உங்களை குற்றப்படுத்தணும், அந்த பெண்ணை குற்றப்படுத்தணும்னு வந்தவங்களையே திருப்பி நான் பாவின்னு சொல்ல வச்சுட்டு போனீங்களேப்பா, வச்சிங்களப்பா. நீங்கள் அவ்வளோ நல்லவர் இயேசு சுவாமி. அதே போல் எங்கள் வாழ்க்கையில் அப்பா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேர் பிள்ளைகளுடைய அப்பா வாழ்க்கையில் ஏதாவது அந்த சூழ்நிலை போயிட்டுருக்கிற அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அப்பா, ஒரு நபர் யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்களை குற்றம் படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அப்பா, அவங்களுடைய இருதயத்தில் பேசி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற அப்பா, பேசி அப்பா குற்றப்படுத்துகிறவர்களை அவர்களே வந்து தங்களுடைய தவறை ஒப்பு கொடுத்து விட்டு, நான் தப்பு செஞ்சுட்டேன், உங்களுக்கு விரோதமாக நான் தீமை செஞ்சுட்டேன், உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி தன்னுடைய தவறை அவர்களே ஒத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படியா அப்பா விலகி போய் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல அப்பா நிலையில் வர உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.